நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மாறனுக்காக வந்து வக்கீல் யாருமே வந்து வாதாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியா பார்த்தா வீரா தான் மாசா இறங்கி களத்துல இறங்கி வாதாட போறாங்க. அதெல்லாம் பார்க்குறோம். சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம வீரா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரூம்ல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம வள்ளி வந்து வராங்க. வள்ளி வந்தோடனே ஏமா வீரா ஏமா அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இல்லை வள்ளியம்மா அவன் சாப்பிட்டானா அவனுக்கு குளிரும்ல அவன் எப்படி இருப்பான் அவனுக்கு போர்வை ஏதாவது இருக்கா அப்படி இப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நீ அவன் மேலே வந்து ரொம்ப பாசமாக இருக்கல, ஏமா முன்னாடியே இப்படி இல்லாமல் போயிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வள்ளி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆமாம்மா அவன் என்கிட்ட எவ்வளோ நெருங்கி நெருங்கி வந்தாலும் நான் இப்போ வந்து தள்ளி தள்ளி போனேன். இப்போ பார்த்தா அவங்க கூட வந்து சேர்ந்து வாழணும்னு நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். ஆனால் கடைசி நேரத்தில் வந்து அவங்க கூட வாழ முடியாமல் பண்ணிடுவாங்கன்னு நினச்சி ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏ வீரா, நீயே இப்படி சொன்னால் என்னம்மா அர்த்தம்? அப்படியெல்லாம் அவனுக்கு எதுவுமே நடக்காது. நம்ம தான் இருக்கோம்ல, இந்த கேஸ்லேருந்து அவனை நம்ம வெளியில் கண்டிப்பாக கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வீராவுக்கு வந்து வள்ளி வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வந்து நம்ம வள்ளி வந்து சொல்கிறாங்க, அவன் சாப்பிட்டானா என்னன்னு தெரியல, அவனுக்கு சாப்பாடு சமைச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிம்மா சமைங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம மாறனை காட்டிக்கிட்டு இருக்காங்க. மாறன் வந்து சாப்பிடாம அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் வந்து கூட ஒரு ரவுடி இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து என்ன கேஸு அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, திருட்டு கேஸு பிட் பாக்கெட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா ஒரு போலீஸ்கார் வராரு. வந்த உடனேயும் இந்தாங்கய்யா 2 பேருக்குமே சாப்பாடு இன்ஸ்பெக்டர் கொடுத்து விட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் இன்ஸ்பெக்டர் கொடுத்து விட்டாரா? அப்போ எனக்கு வேண்டாம். அவர் என் மேலே உள்ள பாசத்தில் நெய்யை நிறைய அள்ளி ஊற்றி சாப்பாடு கொடுத்துருப்பாரு. அது கொழுப்பு ஓவராகி நெஞ்சு அடைச்சிருச்சுன்னா அப்புறம் என் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? அதனால் நான் சாப்பிட மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து மாறன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா இங்கிட்டு வீராவும் நம்ம கார்த்தியும் வந்து சாப்பாடு கொண்டு வந்துடுவாங்க. பார்த்தீங்களா, எனக்கு எங்கள் வீட்டில் இருந்தே வந்து சாப்பாடு வந்துருச்சு, திறந்து விடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கான்ஸ்டபிள் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. சார் நான் கைதி கிடையாது, சும்மா விசாரணைக்காக தான் கூட்டு வந்திருக்காங்க, நான் வந்து அக்கிஸ்டெல்லாம் கிடையாது, சும்மா திறந்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து திறந்து விட்டுறாரு. திறந்து விட்டோடனே போய் நேராக உட்காந்து டேபிளில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் என்ன சாப்பாடு இன்றைக்கி வந்து ஒன்றும் சரியில்லையே, ஒரு உப்பு இல்லை ஒரு உரப்பு இல்லை, யார் சமைச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. வள்ளியம்மா தான் சமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்கிறாங்க. ஓ அவங்க தான் சமைச்சாங்களா? அதனால தான் அத்தை வந்து அழுதுகிட்டே சமைச்சிருக்கோம், அதனால் உப்பு எதுவும் போட்டிருக்காது. எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் வந்துடுவேன்ல, ஏன் இப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏய் உனக்கு என்னடா தெரியும், உன்னை இங்கே தனியாக விட்டுக்கிட்டு குடும்பத்தில் எல்லாருமே அங்கே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் இந்த ஃபீலிங் எல்லாம் உனக்கு செட்டே ஆகலை, நல்லா சந்தோஷமாக இருடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அவங்களுக்கு விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிருது. ஏ வீரா தண்ணி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க வந்து தண்ணி கொண்டு வர போயிடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க, டேய் மாறா வீரா வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன வீரா வந்து என்னை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு துருன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாடா அவள் வந்து உன்னை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, உன்னை எப்படியாவது வந்து இந்த கேஸில் வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடா உழைச்சிக்கிட்டு இருக்காடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் தெரியுமே, சரி அவள் ரொம்ப வீரமான பொண்ணு தான், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த வீரமே வந்து அவளுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவளை எங்கேயுமே தனியாக விட்டுறாதடா, கூடயே போ எதுனாலும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சொல்கிறாங்க. சரிடா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து வீரா வந்து தண்ணி கொண்டு வராங்க. ஆமாம் விற்கலே நின்றுச்சு, இப்போ தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வாங்கி குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கையெல்லாம் கழுவிட்டு கையை வந்து வீராவோட துப்பட்டாவிலே தொடச்சிடுறாங்க. தொடச்சி முடிச்சுட்டு சரி பார்த்து போயிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்காரு. வீராவுக்கு வந்து போக மனசே இல்லை, திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு மாறனையே பார்த்துட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. மாறன் வந்து தலையாட்டுறாங்க. தைரியமாக போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே வள்ளி வந்து கேட்குறாங்க, என்ன வீரா பார்த்தியா அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனேயும், அவன் நல்லா இருக்கான் வள்ளியம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த இடத்துக்கு ராமச்சந்திரன் வந்து வந்துடுறாங்க. என்னம்மா என்ன சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, அவன் நல்லா சந்தோஷமாக தான் இருக்காமாம்மா, நமக்கு தான் கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் சின்ன வயசுலேருந்து அப்படித்தாம்மா, எதுனாலும் வந்து ஈஸியாகவே எடுத்துக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ராமச்சந்திரன் வந்து அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. மறுநாள் காலையிலையும் விடிஞ்சிருது. இவங்க வந்து ஒரு வக்கீல்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க வீரா. அந்த வக்கீல் வந்து வரவே இல்லை வீட்டுக்கு. என்ன வக்கீல் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்காங்க, ஃபோனும் போகலை. என்னம்மா வீரா ஏதோ வக்கீலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன், யாரும் வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாம்மாம்மா எனக்கும் தெரியல, இருங்க கால் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணி பார்க்காங்க. கால் பண்ணி பார்த்தா அவர் வந்து ஃபோனே எடுக்கலை. ஏம்மா இந்த வக்கீல் வர்ற மாதிரி தெரியல, சரி இருக்கட்டும், நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வக்கீலுக்கு வந்து ஒருத்தர் கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாண்ணே நம்ம கடைக்கெல்லாம் நிறைய தடவை அவர் வாதாடி இருக்காரு, அவர் கால் பண்ணுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பார்த்தா
அவர் வந்து எனக்கு நிறைய கேஸ் இருக்குது, அதுவும் புதுசாக கேஸ் எடுத்து அதை வந்து நடத்துறதுக்கு நேரம் ஆயிரும் சார், என்னால் இது முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லிடுறாரு. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து நேரடியாக போய் அந்த வக்கீலையே போய் பார்த்து பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக பார்த்தா அந்த வக்கீலும் வந்துடுறாரு. வந்தவொடனே என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, வர்றேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸே பண்ணலையே, என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை மேடம் நான் மட்டும் இல்லை, வேறு எந்த வக்கீலுமே வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன வேறு எதுக்கு வக்கீல் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் அந்த போலீஸ்காரங்க அந்த போலீஸ்கார் விஷயம் வந்து மீடியாலெல்லாம் இஷ்யூ ஆயிடுச்சுல, அதனால வந்து எங்கள் பார் கவுன்சிலேருந்து இந்த மாறனுக்கு வந்து யாரும் சப்போர்ட்டாக வந்து வாதாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னாலேயும் வாதாட முடியாது, வேறு எந்த வக்கீலும் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே வந்து திகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வீரா வந்து சொல்கிறாங்க, நம்ம ஒரு கோர்ட்டில் போய் ஒரு 2 நாள் அவகாசம் கேட்போம், வேறு ஏதாவது வக்கீல் ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வக்கீல் இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்மணி வந்து வக்கீலே உங்களுக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க, மாறன் வந்து உள்ளே போகிறது உறுதி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ராமச்சந்திரன் வந்து சொல்லிடுவாங்க, பேசாமல் பழைய வக்கீலே கூப்பிட்டுருக்கலாம், பேசாமல் அவரை கூப்பிட்ருமாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை மாமா, அவர் வந்து மாறனை வந்து கண்டிப்பாக வெளியில் கொண்டு வர மாட்டார், அவரை கூப்பிட்றதும் ஒன்று, நம்மளே மாறனை கொண்டு போய் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறதும் ஒன்று, அதனால் அவர் வேண்டாம், நான் ஏதாவது ஐடியா பண்ணுறேன், வேறு ஒரு வக்கீல் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம், இல்லைன்னா டைம் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கோர்ட்டும் உள்ளே வந்து ஓப்பன் ஆகிடுது, எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க, வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே போகிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து அதிரடியாக வக்கீலாக மாதிரி வாதாடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.